ஹே தோலாஸ், ஸோ இன்னைக்கு நான் எடுத்துட்டு வந்திருக்க கான்டென்ட் நம்மளோட ரிலேஷன்ஷிப். அதாவது வந்து ரிலேஷன்ஷிப் அப்படின்னாலே நிறைய பேருக்கு வந்து என்னன்னா இது வந்து சந்தோஷமா இருக்கும் அப்படிங்கிற ஒரு மென்டாலிட்டி இருக்கும். சில பேருக்கு ரிலேஷன்ஷிப் அப்படின்னாலே வேணாம் வேணாம் அது ரொம்ப கஷ்டம்ப்பா, என்னாலலாம் அந்த கமிட்மெண்ட்குள்ள போக முடியாது அப்படிங்கிற ஒரு மென்டாலிட்டி இருக்கும். பட் ரிலேஷன்ஷிப்ல இருக்கீங்க, இல்ல எப்படி இருந்தாலும் கண்டிப்பா ஒரு ரிலேஷன்ஷிப்ல போக போறீங்க அப்படின்னா நான் சொல்ல போற இந்த மிஸ்டேக்ஸை நீங்க பண்ணாம இருங்க. அப்படி இருந்தீங்க அப்படின்னாலே அது மேக்ஸிமம் பிரேக்கப்புக்கு லீட் ஆகாது. அண்ட் ஸோ எந்த ஒரு ப்ராப்ளமும் ரிலேஷன்ஷிப்ல இருக்காது. இந்த வீடியோ நீங்க பார்த்து முடிக்கும் போது இந்த ரிலேஷன்ஷிப் பார்த்தீங்கன்னா ஒரு பெர்ஸ்பெக்டிவே உங்களுக்கு சேஞ்ச் ஆயிருக்கும். பார்த்தீங்கன்னா பெர்ஸ்பெக்டிவே சேஞ்ச் ஆயிருக்கும். ஸோ வெல்கம் பேக் டு சேனல் வாய்ஸ் ஆஃப் கேஜே. அண்ட் பேசிக்கிட்டு இருக்கிறதுனா அந்த கேஜே. என்னோட சேனலோட ஞாபகம் வச்சுக்கோங்க. உங்களுக்கு ஏதாவது நேரத்தில் ஏதாவது ஒரு இடத்துல என்னோட சேனல் ரொம்ப 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 யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மென் நீட் ரிலேஷன்ஷிப் ஏஎஸ்ஏபி. ஏஎஸ்ஏபி அப்படின்னா as soon as possible அப்படின்னு. ஸோ கொரோனாக்கு முன்னாடி 56% ஆஃப் த மென்னுக்கு வந்து உடனே நான் கமிட் ஆகிடணும், உடனே ரிலேஷன்ஷிப்குள்ளே போயிடணும் இப்படிங்கிற தாட் இருந்துச்சான். கொரோனாக்கு அப்புறம் அதிகமாக இருக்குமா கம்மியாக இருக்குமா? அதிகமாக இருக்குது. 76% ஆஃப் த மென்னுக்கு நான் வந்து கமிட் ஆகிடணும், ஏன் எதுக்குலாம் தெரியாது, எல்லாருமே கமிட் ஆகிருக்காங்க, ஸோ நானும் கமிட் ஆகிடணும். அது ஒரு செக்ஸியஸ் திங்காக அவங்களுக்கு வந்து தெரிய ஆரம்பிக்குது. ஹெலன் ஃபிஷர் அப்படிங்கிற ஒரு ஆத்தர், இவங்க என்ன புக் எழுதியிருக்காங்கன்னா அனாட்டமி ஆஃப் லவ் அப்படின்னு சொல்லி ஒரு புக் எழுதியிருக்காங்க. ஸோ இவங்க ஒரு .comக்கு match.com அப்படிங்கிற .comக்கு ஒரு அட்வைசராக இருக்காங்க. அந்த .comல 55,000 அமெரிக்கன் மென் வந்து கமிட் ஆகணும்னு சொல்லி ட்ரை பண்ணுறாங்களாம். அது அவங்களுக்கு ரொம்ப ஒரு ஃபேசினேட்டிங்காக ரொம்ப செக்ஸியஸ்ட் திங்காக இப்போதைக்கு வந்து தெரியுதான். அமெரிக்காவில் மட்டும்தான் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. இது நம்ம தமிழ்நாட்டிலையும் இந்தியாவிலையும் நிறையாவே இப்போ ஃபேமஸ் ஆகிட்டு இருக்கு. கமிட் ஆகணும், ஏன் எதுக்கு அதெல்லாம் கிடையாது. எனக்கு தேவை ஒரு லவ், எனக்குன்னு ஒரு பொண்ணை நான் லவ் பண்ணணும், எனக்குன்னு ஒரு பையனை லவ் பண்ணணும், அவ்வளோதான். அது ஏன் எதுக்குலாம் எனக்கு தெரியாது. ஓகே ஆச்சுன்னா ஓகே, இல்லைனா இல்லை. ஸோ இந்த மென்டாலிட்டியை இந்த பெர்ஸ்பெக்டிவை சேஞ்ச் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. நம்பர் 2, ஈஸி வே டு ஃபால் இன் லவ். லவ்ல விழுந்துட்டேன் மச்சான் அப்படிங்கிறாங்கல்ல. ஸோ இந்த லவ்ல விழுந்துட்டேன் அப்படிங்கிறது வந்து எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா ஒரு ஃபிசிக்கல் அட்ராக்ஷனை பார்த்தோம், தென் ஒரு பேஷனேட். இந்த பேஷனேட் அப்படிங்கிறது எப்படின்னா கமிட் ஆகி ஆகணுங்கிற ஒரு மென்டாலிட்டி இருக்குல்ல, அதான் பேஷனேட். சில பேர்லாம் வந்து இந்த கமிட் ஆகுறதுதான்டா என்னோட பேஷனே அப்படி சொல்லி சொல்லுவாங்க இல்லையா. ஸோ அந்த மாதிரி இந்த 2 விஷயத்தினால தான் ஒருத்தவங்க வந்து ஈஸியாக வந்து ஒரு லவ்ல வந்து விழுந்துடுறாங்க. அண்ட் ஸோ அந்த லவ் இருக்கும்னா ரொம்ப ப்ராப்ளமேட்டிக்காக இருக்கும், ரொம்ப ஈஸியாக ஃபேட் அவுட்டும் ஆகிடும். ஸோ இதை பற்றி இந்த ப்ராப்ளம்லேருந்து வெளியே வரணும் அப்படின்னா என்ன பண்ணலாம் அப்படின்னா ஸ்ட்ராங்கர் தேன் யூ திங்க் அப்படிங்கிற புக் எழுதுனா கேரி என்ன சொல்றாருன்னா உங்களோட ரிலேஷன்ஷிப்புங்கிறது வந்து ஒரு கம்பேனியனேட்டாக இருக்கணும். கம்பேனியனேட் இந்த சென்ஸ் எப்படின்னா ஒரு ஃப்ரெண்ட்லியா, ஒரு மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங்கோட, மியூச்சுவல் ரெஸ்பெக்டோட, ரொம்ப சுயநலமா இல்லாம. ஸோ எப்படி சொல்றது, ஒரு ஃப்ரெண்டு கூட நீங்க இருந்தா எப்படி இருப்பீங்க? லைக் வந்து என் ஃப்ரெண்டை நான் கெட்ட வார்த்தை திட்டுவேன் அதெல்லாம் நான் சொல்ல, ஒரு பேசிக்கா ஒரு ஹியூமனா ஒரு ரெஸ்பெக்ட் எப்படி கொடுப்பீங்க? ஸோ அந்த ரெஸ்பெக்டோட நீங்க பழகும் போது உங்க லவ்ங்கிறது லாங் லாஸ்டிங்கா லாங் டிராவல்ல இருக்கும். அப்படி இல்லைன்னா பாதிலே புட்டுக்கும் அப்படின்னு சொல்லி இவர் சொல்றாரு. மிஸ்டேக் த ஸ்டோல்மேட் மித் அப்படிங்கிறது. இது அமெரிக்கன்ல பெரிய ஒரு ஃபேசினேட்டிங்கா அண்ட் ஸோ ஒரு ஃபேரி டெய்ல இருக்கிற மாதிரியான ஒரு விஷயம் தான். எனக்குன்னு ஒருத்தவங்க வருவாங்க, வரும்போது அப்படியே இப்போ பூ பூக்கும், காய் காய்க்கும், காத்தடிக்கும் அப்படிங்கிறதெல்லாம். பட் ரியாலிட்டி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க அப்படி சொல்றனால இல்லை யாரோ ஒருத்தருக்காக அப்படி வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்கனால அவங்க மேக்ஸிமம் ஆஃப் த டைம் சிங்கிளாகவே தான் இருக்க போறாங்க. அவங்க எந்த ரிலேஷன்ஷிப்குள்ளேயும் அவங்களால மூவ் ஆன் ஆக முடியாது. ஸோ இந்த இடத்துல இந்த சோல்மேட் அப்படிங்கிற இந்த ஒரு மெத்து மூலியமா என்ன நடக்கும் மக்களுக்கு அப்படின்னா எல்லாருமே இப்போ ஸோ நான் நினைக்கிற மாதிரி ஒரு பெர்ஃபெக்டான ஒருத்தவங்க தான் எனக்கு வந்து வேணும் அப்படின்னு சொல்லி நினைப்பாங்க. ஸோ இதனாலேயே அவங்களால ஈஸியாக இந்த ரிலேஷன்ஷிப்லேயே போக முடியாது. பட் இதை நம்ம ஓவர் கம் பண்ணோம் அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம்னா நம்ம இங்கே மக்கள் எல்லாருமே இம்பர்ஃபெக்ட் தான். ஏன்னா எல்லாருமே மனுஷங்க தான். ஸோ இம்பர்ஃபெக்டாக இருக்க தான் போகிறாங்க. மேபி அவங்க நம்ம லைஃப்பில் வரும்போது நமக்காக ஒரு சில விஷயங்கள் மேபி மாற்றிக்கலாம். அது அவங்க கிட்ட இருக்கிற ஏதோ ஒரு விஷயம் மற்றவங்களை இரிட்டேட் பண்ணுற மாதிரியோ ஏதோ ஒரு விஷயம் இருந்துச்சுன்னா அதை மாற்றிக்குவாங்க. ஸோ அது நீங்கள் எக்ஸ்பிரஸ் பண்ணுற உங்களோட லவ்ல தான் இருக்கு. ஓகேவா? ஸோ அதை விட்டுட்டு நம்ம வந்து ஒருத்தவங்களுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கிறது வேற. பட் என்னோட சோல்மேட் அவங்க வந்தாலே எனக்கு வந்து தெரியும் தான் நான் வந்து பார்ப்பேன், மற்ற யாருமே நான் பார்க்க மாட்டேங்கிறது வந்து சச் வேஸ்ட் ஆஃப் டைம் தான் நான் சொல்லுவேன். நம்பர் 4 மிஸ்டேக், ஆல்வேஸ் ஹாப்பி. ஒரு ரிலேஷன்ஷிப் அப்படின்னாலே எல்லாருக்குமே என்னன்னா எப்போவுமே அந்த ரிலேஷன்ஷிப்னா சந்தோஷம் மட்டும்தான்ப்பா இருக்கும், அப்படி இருந்தால் தான்ப்பா அது ரிலேஷன்ஷிப் அப்படிங்கிறது. அப்படி கிடையவே கிடையாது. நம்ம எல்லாருமே மனுஷங்க அப்படிங்கிறதுனால நம்ம எல்லாரோட வாழ்க்கையிலையும் இன்பம் துன்பங்கிறது சகஜமாக தான் இருக்கும். நம்ம என்ன பண்ணுறோம்னா இன்பத்தை ஒன்று கம்மியாக பார்க்குறோம், துன்பத்தை அதிகமாக பார்க்குறோம். அதுதான் இங்கே பிரச்சனையே. ஸோ ரிலேஷன்ஷிப்னு வந்தால் கூட இங்கேயுமே ப்ராப்ளம்ஸ் நிறையா இருக்க தான் போகுது. பட் அதை நம்ம ஓவர் கம் பண்ணோம்னா நம்ம ஜஸ்ட் உட்காந்து அவங்களோட கான்வர்சேஷன் பண்ணணும்,
நல்ல கம்யூனிகேஷன் பில்ட் பண்ணணும். இந்த கம்யூனிகேஷன் ப்ராப்பராக இருக்குது அப்படின்னாலே ரிலேஷன்ஷிப்பில் மேக்ஸிமம் ஆஃப் த டைம் வர ப்ராப்ளமாக நம்ம ஈஸியாக டேக்கிள் பண்ணிடலாம். ஓகேவா? ஸோ நீங்கள் வந்து ஒரு ஒரு பொண்ணாக இருக்கீங்க, இல்லை பையனாக இருக்கீங்க, யாராக இருந்தாலும் மேபி உங்களோட பார்ட்னர் ஸ்டார்டிங்லாம் நல்லா இருக்காங்க, ஆனால் போக போக உங்ககிட்ட சரியில்லை அப்படின்னா ஏதோ ஒரு ப்ராப்ளம் இருக்குன்னு தான் அர்த்தம். ஸோ உட்காந்து பேசுங்க. ஓகேவா? அதை விட்டுட்டு ஓகே ரைட் எனக்கு இது சரிப்பட்டு வராதுப்பா, பிரேக்கப் பண்ணிக்கலாம், எனக்கு சரிப்பட்டு வராது, டிவோர்ஸ் பண்ணிக்கலாம், அதெல்லாம் வேணாம் தான் நான் சொல்லுவேன். ஸோ இந்த ஒரு தப்பை நீங்கள் பண்ணாதீங்க. கிடையாது, அது லைட்டு, அதுதான் லைட்டு. சாரி கைஸ். அது எங்கள் அம்மா எல்இடி லைட்டை வந்து ஓப்பன் பண்ணி பார்க்குறாங்க பாக்ஸ்ன்னு. ஸோ மிஸ்டேக் என்னன்னா டிஃப்ரெண்ட் வே ஆஃப் லவ். அதாவது நிறைய பேரை பொறுத்த வரைக்கும் என்னன்னா லவ்னா ஓகே இப்படிதான் இருக்கணும்னு ஒரு ஜட்மெண்ட் வச்சுக்கிறாங்க. பட் இங்க லவ்வுக்கு ஒரு ஃபார்மே கிடையாது. லவ்னா இப்படிதான் இருக்கும்னு எந்த ஒரு டெஃபினிஷனும் யாராலையுமே சொல்ல முடியாது. லவ் அது லவ், அவ்வளவுதான். இப்போ ஒருத்தர் உங்க மேல ரொம்ப இன்செக்யூர்டா ஃபீல் பண்றதா, ஏன் இன்செக்யூர்டா ஃபீல் பண்றான்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஒருவேளை எனக்கு பிடிச்ச பொருள் என்னை விட்டு போயிடுமோ, ஏன் அந்த பயம் வருது அப்படின்னா அவங்க மேல நமக்கு அதீத அன்பு இருக்கிறது தான் மெயின் ரீசன். அந்த அதீத அன்பு இருக்கிறனால மட்டும்தான் நம்ம எங்க விட்டுட்டு போயிடுவாங்களோன்னு ஒரு பயம் வரும். அதை நீங்க வந்து டாக்ஸிக் தப்புன்னு நினைக்க கூடாது. அதாவது அது ஒரு எல்லை வரைக்கும் தான், அந்த எல்லை மீறி போகும்போது அது டாக்ஸிக். இப்ப சில பேருக்கு என்னன்னா ஒரு சில விஷயங்கள் நீங்க சொன்னாலே ஏய் என்ன நீ கண்ட்ரோல் பண்ற, நீ என்ன ரொம்ப வந்து இது கேரிங்கிற பேர்ல டார்ச்சர் பண்றங்கிற மாதிரி பேசுறாங்க. ஓகே ரைட், அது எதுவுமே தப்பு கிடையாது. பட் உட்காந்து நீங்க பேசுங்க என்ன ஏதுன்னு. அதே மாதிரி ஒரு சிலருக்கு வந்து பொசசிவா இருந்தா அது உடனே வந்து சந்தேகம்ங்கிறீங்க. சந்தேகத்துக்கும் பொசசிவ்னஸுக்கும் ஒரு கோடு இருக்கு. ஓகேவா? லவ்னா அதுல கண்டிப்பா பொசசிவ்னஸ்ன்னு ஒண்ணு இருக்கதான் போகுது. ஒரு இமேஜின் பண்ணிருக்கீங்களா, ஒரு பெர்ஸ்பெக்டிவ்ல வச்சிருக்கீங்களா, லவ்னா இப்படிதான் இருக்கும், ரிலேஷன்ஷிப்னா அப்படிதான் இருக்கும்? அப்படி கிடையாது. இங்க நிறைய கைண்ட் ஆஃப் லவ் இருக்கு, நிறைய வேஸ் ஆஃப் லவ் இருக்கு. அதெல்லாம் நீங்க எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்க. எல்லா விஷயத்தையும் ஒருத்தர் ஒரு விஷயம் சொல்லிட்டாங்க, ஒரு படத்தை பாக்குறீங்க, அந்த படத்துல லவ்னா இதுதாங்க லவ், வேற என்னங்க லவ் அப்படின்ட்டாங்கன்னா அதுதான் லவ்னு நினைக்கவே நீங்க கூடாது. ஸோ ஜஸ்ட் எல்லாமே லவ் தான் இங்க. ஓகேவா? நீங்க எப்படி நினைக்கிறீங்கன்னா அது மட்டும்தான் லவ்ங்கிற மாதிரி இங்க ஆயிடாது. லவ் ஈக்குவல் இன்ட்யூஷன். இது வந்து நான் நிறைய யூடியூப் சேனல்ல பார்ப்பேன். அதுல என்ன சொல்லுவாங்கன்னா, நீங்க நினைச்சா போதும் உங்க எக்ஸ் லவர் உங்ககிட்ட தேடி வந்துடுவாங்க, நினைச்சுக்கிட்டே இருங்க. லைக் வந்து தெளிப்பத்தி இதை நீங்க வந்து நினைச்சீங்கன்னா சில பேர் வந்து சொல்றது நான் ஸோ ஸோ இந்த மாதிரி யூடியூப் சேனலுக்கெல்லாம் நான் சொல்ற விஷயம் என்னன்னா, நீங்க பெரிய யூடியூப் சேனலா இருங்க, சின்ன யூடியூப் சேனலா இருங்க, எனக்கு அதை பத்திலாம் கவலையே கிடையாது. பட் இப்படி ஏமாத்தாதீங்க, இதெல்லாம் நடக்காது. நீங்க ஒருவேளை அவங்க சொல்றது கேட்டு மந்த்ராவோ இல்ல இந்த மாதிரியோ தெளிப்பதி பண்றேன்னு சொல்லி பண்ணீங்க அப்படின்னா நீங்க ரிலேஷன்ஷிப் இப்போ உங்க உங்க கூட அவங்க இல்லை அப்படின்னா உங்களுக்கு என்னன்னா ஓவர் அப்சஸ் ஆயிடுவீங்க. அவங்க மேல ஓவர் அப்சஸ்ட் ஆயிட்டு உங்களால எந்த விஷயத்தையுமே ப்ராப்பரா கான்சென்ட்ரேட் பண்ண முடியாது. அவங்க திங்கிங்லயே தான் இருப்பீங்க, அவங்க தாட்லயே தான் இருப்பீங்க. ஸோ இதெல்லாம் உண்மை கிடையாது, அது எல்லாமே பொய். ஓகேவா? இந்த தெளிப்பத்தி நான் நினைச்சா என் லவருக்கு தெரியுங்கிறது இதெல்லாம் வந்து பொய், பித்தலாட்டம், உங்களை ஏமாத்துறாங்க. அதனால இதெல்லாம் நம்பாதீங்க. ஒன்ஸ் ஒருத்தவங்க உங்களை விட்டுட்டு போயிட்டாங்க, வேணான்ட்டாங்கன்னா அதோட முடிஞ்சு போச்சு, அவ்வளவுதான். வரணும் அப்படின்னு சொல்லி தோணுச்சு அப்படின்னா வந்துதான் போறாங்க. நீங்க அதை விட்டுட்டு தெளிப்பதி மூலியமா நான் வந்து பேசுறேன், என்னோட இன்ட்யூஷன் மூலியமா நான் வந்து பேசுறேன், இல்ல இந்த மந்த்ரா மூலியமா அவங்கள நான் தேடி வர வைக்கிறேன், இதெல்லாம் பண்ணா என் எக்ஸ் என்ன தேடி வந்துருவாங்கன்றதெல்லாம் பித்தலாட்டம், ஏமாத்து வேலை. இதெல்லாம் நம்பாதீங்கன்னு தான் நான் சொல்லுவேன். சம்டைம்ஸ் ப்ராப்ளம்ஸ் டோன்ட் டிஸப்பியர். அதாவது லவ் ரிலேஷன்ஷிப் ஸ்டார்ட் ஆகும்போது பார்த்தீங்கன்னா அவங்க கண்ணுக்கு நீங்க எல்லாருமே ஏஞ்சலா தெரிவிங்க. அண்ட் ஸோ போக போக நீங்க அப்போ பண்ற தப்பு கூட இவங்க நமக்கானவங்க தானேன்னு சொல்லி விட்டுருவாங்க. பட் ஒரு 1 இயர் ஆகும், 2 இயர்ஸ் ஆகும். அதுக்கப்புறமேட்டு நீங்க ஒரு தப்பு பண்ணீங்கன்னா சனினே இந்த மாதிரி தப்பு பண்ற அறிவில் இந்த மாதிரி திட்டுவாங்க. அப்படி இல்லைன்னா அது அவங்களுக்கு வந்து ரொம்ப இரிட்டேட் ஆக ஆரம்பிக்கும். சரி என்ன பண்ணா, இல்லம்மா நீ இந்த மாதிரி பண்ற தப்பு அப்படி சொல்லி சொன்னீங்கன்னா அவங்க யாரும் கோச்சிக்க போறது கிடையாது. நீங்க அப்பெல்லாம் விட்டுட்டு கொஞ்ச நாள் கழிச்சு லேட்டா பின்னாடி போயிட்டு இல்ல எனக்கு இது பிடிக்கல அப்படின்னா அப்போ அவங்க கேட்க தான் செய்வாங்க. நீ ஆரம்பத்திலே நான் பண்ணேன், அப்போ உனக்கு ஏன் பிடிச்சிருந்துச்சு, இப்போ ஏன் பிடிக்கல அப்படின்னா அப்போ நீங்க வந்து எக்ஸ்பிளைன் பண்றது தப்பு. ஓகே, ஒரு ரிலேஷன்ஷிப்ல இருக்கீங்கன்னா முன்னாடி இருந்த மாதிரி தான் ஒருத்தவங்க இருக்காங்கன்னா நீங்க அப்போ முன்னாடி அவங்க பண்ண தப்ப நீங்க வந்து எக்ஸ்போஸ் பண்ணல, அதுதான் அங்க மேட்ரு. ஓகேவா? ஒருவேளை அது உங்களுக்கு பிடிக்கல, அவங்க பண்ண விஷயம் பிடிக்கல, நீங்க அப்பயே சொல்லியிருக்கணும். அதை விட்டுட்டு ஒரு வருஷம் கழிச்சு 2 வருஷம் கழிச்சு திரும்பி அதை பண்றாங்கன்னா அப்போ நீங்க வந்துட்டு நீ இப்படி பண்றதெல்லாம் எனக்கு பிடிக்கல அப்படிங்கிறதெல்லாம் அது யாருமே அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க. நானுமே அதெல்லாம் அக்செப்ட் பண்ணிக்க மாட்டேன். ஸோ ஒன்ஸ் நீங்க ஸ்டார்டிங்ல வந்து ஒருத்தவங்க உங்களோட பார்ட்னர் தப்பு பண்றாங்க, அவங்க பண்ற ஏதோ ஒரு விஷயம் உங்களுக்கு இரிட்டேட் ஆகுதுன்னே வச்சுக்கோங்க, உட்காந்து பேசுங்க, கம்யூனிகேட் பண்ணுங்க, பொறுமையா நிதானமா இது எனக்கு பிடிக்கலம்மா, நீங்க புரியுற மாதிரி. அதாவது உங்களுக்கு தெரியும் உங்க பார்ட்னர் எப்படி பேசினா அவங்க ஒத்துப்பாங்கன்னு சொல்லி நீங்க அப்படி பேசும்போது அங்க வந்து அக்செப்ட் பண்ணிக்காம யாருமே நீங்களாம் பெரிய ஆளா நான் அப்படிலாம் பண்ண மாட்டேன் அப்படின்னு யாருமே சொல்ல போறது கிடையாது.
ஸோ நீங்கள் தான் அதை பற்றி யோசிக்க போகிறீங்க. அண்ட் ஸோ இன்னும் நிறைய டிப்ஸ் இருக்குது. அதை நம்ம பார்ட் 2-ஆக வந்து நெக்ஸ்ட் வீக்லேயோ இல்லை இன்னும் ஒரு வீக் கழிச்சோ பார்ப்போம். ஸோ பி ஸ்ட்ராங் அண்ட் ஸ்டே பாசிட்டிவ். திஸ் இஸ் கேஜே. ஐ வில் see you in this video. அண்ட் 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் நம்ம ரீச் பண்ண போகிறோம். சீக்கிரமாக சப்ஸ்கிரைப் பண்ணீங்க அப்படின்னா நம்ம டக் 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 டக்குன்னு 1000 சப்ஸ்கிரைப் ரீச் பண்ணிடலாம். ஸோ டாட்டா பை பை, டேக் கேர்.